ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முருகருக்கு உகந்த நாள். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணியாச்சு. சிம்பிளான பூஜை தான். சாமிக்கு இன்றைக்கி வந்து நெய்வேத்தியம் என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பால் தான் காய்ச்சி வச்சுருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த நெய்வேத்தியம் வச்சாலுமே சூடாக கொண்டு போய் சாமிக்கிட்ட கொண்டு வைக்காதீங்க. சூடாக அப்படி சாமி கும்பிட படைக்கக்கூடாதான் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு கூட கோயிலில் ஒரு வாட்டி பிரசாதம் கொண்டு போய் கொடுத்தப்ப சூடாக கொண்டு போய் கொடுத்துட்டோம். ஐயர் சொன்னார், இந்த மாதிரி சூடாலாம் கொண்டு வந்துலாம் சாமிக்கெலாம் வந்து பூஜை பண்ணலாம் கொடுக்கக்கூடாது, வீட்லேயும் இப்படி பூஜை பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், நெய்வேத்தியமாக என்ன வைக்கிறதுன்னுலாம் யோசிக்காதீங்க. எது வேணாலும் வைக்கலாம். எதுனா சிம்பிளாக சாதம் வந்து ரைஸ் சும்மா நல்லா பொங்கல் மாதிரி வெறும் ரைஸை மட்டும் இந்த பொங்கல் மாதிரி கொஞ்சமாக செஞ்சு அதில் லைட்டாக நெய் ஊற்றி நெய்வேத்தியமாக வைக்கலாம். இல்லைன்னா பால் வைக்கலாம், இல்லை பொரி கற்கண்டு இந்த மாதிரி சிம்பிளாக நெய்வேத்தியம் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் வீட்டில். அதுக்காக வந்து பெரிய படையெல்லாம் போட்டுலாம் பூஜை பண்ணலாம் அவசியம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லைங்க.